வணக்கம் நண்பர்களே, டெய்லியும் ஒவ்வொரு புனிதரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புனிதர் செயின்ட் லியண்டர் அவர்கள். இவங்க ஸ்பெயின் நாட்டுல 6வது நூற்றாண்டப்போ பிறந்தவங்க. இவங்க மிகவும் ஒரு உயர்தட்டு குடும்பத்துல பிறந்த ஒருத்தவங்க. இவங்களோட 3 பேர் பிறந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையினால புனிதர்களா திருநிலைப்படுத்தப்பட்டவங்க. அதிலும் முக்கியமா இசிதோர் அப்படின்ற ஒரு புனிதர். இவர் தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் கடவுளுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் ஜெபிச்சு அவரை பத்தி கற்று தேர்ந்து படிச்சு கடைசியில சில வருடங்கள் கழிஞ்சு செவிலி அப்படின்ற இடத்துக்கு பிஷப்பாவும் பொறுப்பேற்றுட்டார். அதே இடத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளிய அவரு நிறுவனாரு. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல ஸ்பெயினை ஆண்டு வந்த விசிகோத் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி, இவங்க தான் ஸ்பெயின் அந்த காலத்துல ஆண்டு வந்தாங்க. இவங்க கடைபிடிச்சிட்டு வந்த மரபு அரியரிசம். இவங்களை அயராது உழைச்சு எப்படியாவது கிறிஸ்துவ இயேசுவை பத்தி இவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், இவங்க வந்துட்டு கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரோட சக்சஸோட முதல் படியா பிரின்ஸ் ஹெர்மின் கில்ட் அப்படின்றவங்கள கிறிஸ்துவ திருச்சபைக்குள்ள கொண்டு வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, ராஜாக்கு அவர் மேல பயங்கர கோவம். அதனால லியண்டரை நாடு கடத்திட்டாரு. அவர் நாடு கடத்ததுக்கு அப்புறமா லியண்டருக்கு அவர் நாடு கடத்தப்பட்ட இடத்துல ஒருத்தருடைய நட்பு கிடைச்சது. அவர் பேர் தான் போப் கிரெகரி தி கிரேட் இன் கான்ஸ்டான்டினோப்பிள். இவரோட நட்போட நல்லபடியா ஸ்பெயினுக்கு திரும்பி வந்தாரு. அவர் வந்தோடனே மீண்டும் கிங் ரெக்கார்ட் அப்படின்றவரை நம்மளுடைய கடவுள் வழிக்குள்ள முழுவதுமா கொண்டு வந்தாரு. இப்போ அவரை வச்சு மொத்த விசிகோத் கிங்டமையும் ஆண்டவரோட வழிக்குள்ள கொண்டு வந்தாரு. அங்க இருக்க எல்லாருமே கிறிஸ்துவர்களா மாறினாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு சண்டே அன்னைக்கும் ஒரு பிரேயர் சொல்லுவோம்ல, விசுவாச அறிக்கை. அத நம்ம மாஸ்குள்ள கண்டிப்பா நம்ம சொல்லணும். நம்ம சொன்னா நம்மளுடைய நம்பிக்கை வலுப்பெறும்னு அந்த பிராக்டிஸ கொண்டு வந்ததே லியண்டர் தான். இவர் நிறைய பாடல்களும் மிக முக்கியமான நிறைய வேலைகளையும் நம்மளுடைய திருச்சபைக்குள்ள பண்ணிருக்காரு. இவருடைய எல்லா உழைப்பும் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு ஸ்பெயின்ல நல்ல ஒரு அடித்தளமா இருந்துச்சு. இறுதியா அவர் தன்னுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இறைவனடியில 600வது வருடம் சென்றடைஞ்சாரு. Thank you, Jesus. Ave Maria, Ave Maria.